வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய சிறப்பு கூட்டுத்தவத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரி அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களை, நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் அறிவு முழுமை. அறிவு முழுமை அப்படின்னா இனியும் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை, அனைத்தையும் அறிந்து விட்டோம். அதானே அறிவுன்னா என்ன? ரெண்டு இருக்குது. இந்த இயற்கையை முழுமையாக அறிவது. இப்போ தவம் செய்தோம் இல்லையா, இதுவே இயற்கையை முழுமையா அறிகிற ஒரு செயல் தான். அப்படின்னா இயற்கைன்னா என்ன? எது இயற்கை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், அதற்கு மூலமான சுத்த வெளி, இயற்கை. எத்தனை தவமும் செஞ்சோம், அதோடு உயிர் கலப்பு பெற்றோம், அதை உணர்ந்து கொண்டோம், அதை மதித்து போற்றுகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை விளங்கிக் கொள்கிறோம். இப்போ முதல்ல நிலத்தை பற்றி சொல்ற போது மண்ணின் ரகசியத்தை, உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்கிறோம், அதன் பெருமையை மதித்து போற்றுகிறோம், மதிக்கிறோம். ரெஸ்பெக்ட்ஸ். அதை மதித்தல் என்பதை அன்பு என்றும் சொல்லலாம், நேசித்தல், லவ். ஏனென்றால் அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. எல்லோரும் எப்படி வாழ விரும்புகிறோம்? இங்க கடைசியில தவத்தின் இறுதியில சொன்னோம், துன்பம் தராமல். அப்போ வாழ்க்கையில துன்பம் யாருடைய செயலால வருகிறது? நம்முடைய. தீதும் நன்றும். அப்போ துன்பம் இல்லாத வாழ்க்கையே நல வாழ்வு. இன்பம், துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் உணர்வு நிலை. அதாங்க சொன்னோம் தவத்தில், உணர்தல். நீதி நெறி உணர் மாந்தராக வாழ்கின்றோம். அதைத்தான் தவத்தின் இறுதியில சொன்னோம். எல்லாம் பஞ்சபூதங்களுடைய கூட்டு, அறிவு ஆண்டு கொண்டிருக்கிறது. அனைவரும், அனைத்து உயிர்களும் இதே ஐம்பூதங்களுடைய கூட்டு. அப்போ எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? சாதாரணமா நினைங்க, ஒன்றும் பெரிய விஷயம். துன்பம் இல்லாமல் வாழ. அப்படின்னா துன்பம்னா என்ன? துன்பம்னா என்ன? பொருந்தாத உணர்வு. அப்படின்னா ஒரு வலி, உடம்புல வலிக்குது, அது பொருந்தாத வலி, அது ஒரு உணர்வு இல்லையா? அப்ப அதை விரும்பல, அதான் துன்பம். உடம்புல வலி இருக்குது, வலிய விரும்பல, அதான் நோயின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு பேரு உடலுக்கு துன்பம். உடல் துன்பம், உடம்புல வலிக்குது. இப்ப வேற என்ன துன்பம்? மன துன்பம்னு சொல்றோம். மன துன்பம்னா என்ன? மனசுக்கு வலிக்குது, இப்படி வச்சுக்கலாம் இல்ல? மனதுக்கு அப்படின்னா மனசுக்கு எப்படி வலிக்குது? என்ன நினைக்கிறோம்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? எல்லாம் கவனிங்க. இந்த உலக இன்பங்களை உணர்தல்,
தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு, இந்த ஐம்பூதங்களை அதானே உணர்றோம். மண்ணை எப்படி உணர்றோம்? வாசனையாக. புரியுதா? நீரை எப்படி உணர்றோம்? சுவை. நெருப்ப ஒளி, காற்ற ஓசை, விண்ணில அழுத்தம், உருவம். அப்போ விண்ணை உணர்வதற்கு தோல், தோல் வழியாக நாம் உணர்கிறோம். அப்படின்னா யார் உணர்றது? யாரு? இந்த உணர்தல் அறிதல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் ஒன்னாக்காரு. அறிதல் பாருங்க, இப்ப தோல் வழியா தொட்டு அறிதல், அதான் அறிவு. அப்ப அறிவது அறிவு. புரியுது இல்லை? இப்போ இன்னொன்னு, இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை முழுமையாக அறிவது, அண்டர்ஸ்டாண்டிங், அது அறிவு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கோம்? அறிவு இந்த இயற்கையை உணர்தல், அறிதல், அதான் ஐயறிவு சொல்றோமா இல்லையா? அப்ப ஐயறிவுன்னா ஐம்பூதங்களையும் அறிகிறோம், உணர்கிறோம். அதுல ஒரு பொருத்தமான உணர்வு. இதை அறிவது, உணர்வதுதான் வாழ்க்கை. புரியுதா? இப்ப பிறந்த உடனே மருத்துவர் பார்க்கிறாரு, இந்த குழந்தைக்கு பார்க்க திறமை இருக்கா, காது கேக்குதா, தொட்டா தெரியுதா, உணர்வு இருக்குதா நீ பார்க்கறான் இல்ல. உணர்வே இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறோம்? கோமா, உணர்வற்ற நிலை. அப்படி உணர்வற்ற நிலையிலேயே 100 ஆண்டு வாழுதுன்னு வச்சுக்க. அந்த குழந்தை ஒரு நாள் அப்படியே செத்து போச்சு, உயிர் போயிடுச்சு. இதுக்கு பேர் வாழ்க்கையா? 100 ஆண்டு வாழ இதான் வாழ்க்கை. இப்போ வாழ்க்கை என்ன நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் மகரி சொல்றார், வாழ்க்கையை நாம் முதல்ல புரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையை விளங்கி கொள்ளவில்லை. அப்படி விளங்கி கொண்டு வாழ்ந்தால், இப்ப நம்ம இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப புரியுதில்ல? அப்ப அந்த இன்பத்தை உணர்றீங்க, அதாவது இயற்கையை உணர்கிறோம், ரசிக்கிறோம், அது இன்பம். அப்போ அது மனம்தானே உணருது. இப்போ மனசுக்கு துன்பம்ங்கிறது என்ன? இப்போ சொல்லுங்களேன். புரியுதா? மனதுக்கு இன்பம் இயற்கையை உணர்தல், இயற்கையின் ஐம்பூதங்களுடைய இயக்க விளைவுகளை உணர்தல். அப்ப அதுல துன்பம்னா என்ன? மனசுக்கு அந்த இன்பம் ஒரு அனுபவம் வருது. அந்த இன்பம் கொஞ்ச நேரம் தான் நீடிக்குது, நேரத்துக்கு மேல நம்ம அனுபவிக்கிறது இல்லை. ஒரு சலிப்பு வந்துடுது, விட்டுறோம். புரியுதுல்ல? மீண்டும் அந்த இன்ப அனுபவத்தை நாடுகிறது மனம், அதான் ஆசை. புரியுதா? அப்போ புலனின்ப ஆசை எழும்போது அதுதான் துன்பம். அப்ப ஆசைன்னா என்ன அர்த்தம்? இந்த இன்பம் இல்லை. புரியுதா? அப்ப அந்த இன்பம் நீடித்திருக்கு. அந்த புலன் இன்பம் நீடித்திருந்தால் அப்ப என்ன அர்த்தம்? அங்க அளவோடு அனுபவிக்கும். இங்க சலிப்பு வருது, துன்பம் வருது, வருதா வரலையா? எந்த இன்பத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்க, துன்பம் வந்து. இந்த துன்பம்ங்கிறது என்னன்னு பாருங்களேன். சொன்ன இல்லையா, உடலுக்கு துன்பம். அதைத்தான் இப்ப சொல்றோம். இந்த இன்பத்தை எப்படி அனுபவிச்சோம்? இந்த உயிர் சக்தியை செலவு பண்ணும். இந்த உயிர் சக்தி தான் இந்த உடலை அந்த உயிராக இருக்கிறது. பஞ்சபூதங்களை பண்ணோம். இந்த விண்ணை பற்றி சொல்ற போது அதுதான் பிரபஞ்சம் முழுதும் நிறைந்து இருக்குது. அதனுடைய கூட்டு தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம். அதுதான் உடல்ல தனியா சுழன்று ஓடுது. அதுதான் உயிர்.
அந்த உயிர் சக்தி தான் நம்முடைய விழித்திருக்கிற காலத்துல புலன்கள் வழியாக செலவாகிறது. இந்த செலவே இன்பம். அப்ப அந்த செலவாகும் போது அந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல எதுக்கு இயங்குது, எதுக்கு உற்பத்தி ஆகுது, அது ஏன் இயங்கிக்கிட்டு இருக்கிறது? இந்த உடலை இயக்கணும், உடல் கருவிகள் எல்லாம் இயக்கணும். அப்போ உயிர் உடல் முழுதும் ஓடுது, செல்கள்ல ஓடுது. உடல் செல்களால் ஆனது உயிரணுக்கள். அப்ப அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும், வோல்டேஜ். இப்படி எது மின்சாரம் இருக்குது, மின்காந்தம், இது உயிர். இந்த மின் சாதனங்களை உணர்த்த இயக்கிறது என்னது? இந்த உயிருக்கு என்ன பேரு? மின்காந்தம். அப்போ உடம்புல உள்ள கருவிகளை, உடல் கருவிகளை இயக்குகிற உயிருக்கு என்ன பேருங்க? அதான் சீவகாந்தம். அப்போ இந்த சீவகாந்தம் இட் இஸ் மென்ட் ஃபார் உடல் இயக்கம், மன இயக்கம், ரெண்டும். உடல் இயக்கத்துக்கும், அப்போ உடல் இயக்கம் தான். அப்பதான் வந்து அந்த செல்கள் அழியும் அல்லவா? தோன்றிய செல்கள்லாம் அழியும். அந்த அந்த செல்கள் இயங்கும் போது அங்கதான் அங்க சீவகாந்தம் உற்பத்தி ஆகுது. புரியுது உங்களுக்கு? நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த நாளும் கூடி இருந்தாதான் உயிர் சுழண்டு ஓடும். ஏன்னா அந்த உயிர் சக்தியை பிடிச்சு வைக்கிறதுக்கு அங்க என்ன வேணும்? வித்து குழம்பு வேணும். வித்து குழம்பு எப்படி உற்பத்தி ஆகுது? இந்த உணவு தான் 7 தாதுக்களை, 7வது நிலை வித்து குழம்பு. அந்த வித்து குழம்பு தான் உயிர் சக்தியை பிடிச்சு வைக்குது. இதுதான் இயற்கை ரகசியம். இதுதான் பஞ்சபூத சக்தியினுடைய ரகசியம். புரியுதா இப்போ? அப்ப இந்த பஞ்சபூதங்களை நாம உடம்புல சரியாக பராமரித்தால் உயிர் சக்தி போதிய அளவு உற்பத்தி ஆகும் இல்லையா? பராமரிச்சாதான். அப்பதான் இந்த உடம்புல சக்தி இருக்கும். இல்லைன்னா அது சரியா ஓடாது, ஓட்டத்துல தடை வந்துடும், வலி வந்துடும். அதனாலதான் அதான் உடல் நலம். அப்போ உடல் நலத்தோட வாழணும்னா, நோய் இல்லாமல் வாழணும்னா இந்த 5 பூதங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? உடம்புல சரியா பராமரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அத முதல் நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4ஐயும் பராமரித்தாதான் உயிர் சக்தி வரும் உள்ள. அந்த உயிர் சக்தியையும் ஒரு அளவுக்கு மேல செலவு பண்ணீங்கன்னா அந்த இருப்பு குறைஞ்சிடும். பெர்சன்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விகிதாச்சாரம் வச்சு, நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4ம் இது 20 விழுக்காடு, 4 20 80. இந்த 80 விழுக்காடு பஞ்சபூதங்கள் இருந்தாதான் அந்த உணவு என்னவா மாறும்? 7வது தாதுவா மாறும். அப்பதான் அந்த 7வது தாது முதல் பௌதீக பிரிவை பிடிச்சு வைக்கும். அந்த முதல் பௌதீக பிரிவும் 20 விழுக்காடுங்க இருக்கணும். அப்போ இந்த வித்துக்குழம்புடைய அளவு தரம் குறைஞ்சா அது குறைஞ்சு போயிடும். அப்போ நோய் வந்துடும். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இதுக்காக தான் நாம இந்த 5 பூதம், இந்த 5 பூதங்களை முதல்ல இந்த 4 பூதமும் ஒழுங்கா இருக்கணும். அதனாலதான் மகரிஷி சொல்றாரு. இப்ப நான் இன்னைக்கு ஆழியாறுல வகுப்பு தான் வந்தேன். அங்க உயிரின தன்மாற்றத்தை பற்றி சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உயிரினமா மாறிச்சு? பஞ்சபூதம் பண்ணோம், அவை முறையாக கூடும் போதுதான் உயிரினமா மாறி. அப்ப சடப்பொருள்ல இருந்து உயிர் பொருள் எப்படி வந்தது? முறையாக கூடி. அப்ப இந்த 4 மகரிஷி சொல்லுவார், எந்த இடத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இந்த 5ம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல சரியாக ஒன்றுக்கொண்டு இசைவாக கூடி இயங்குகிறதோ அந்த இடத்தில் வித்துக்குழம்பு உற்பத்தி உண்டாகும். வித்துக்குழம்பு என்ன பண்ணும்? ஏன்னா இந்த விண் ஒரு இடத்துல நிக்காது, காற்று நிற்கும். ஒரு எலக்ட்ரான் புரோட்டான சுத்திட்டுனா அது இடத்துல நிற்கும் ஒரு இடத்துல. இவங்க எல்லாம் காற்று இருக்குது, இங்க நிக்குது, தெரியுது நமக்கு. ஆனா தனித்து இயங்குற விண் ஒருத்தாலையும் பிடிச்சு வைக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை பிடிச்சு வைக்கிற சக்தி எந்த இதுக்கு இருக்குங்க? வித்துக்குழம்பு. இந்த செல்ல இருக்குது. எப்படி? இந்த மொபைல் போன்ல இந்த செல்லு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரிக்குள்ள ஒரு வேதியியல் பொருள் இருக்கு, கெமிக்கல் இருக்கு.
அந்த கெமிக்கல் வேதியியல் பொருளுடைய அளவு தரத்தை பொறுத்து தான் இது சார்ஜ் வாங்கி வைக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இதெல்லாம் அறிவு. அப்பதான் இன்பம்னா என்ன, துன்பம்னா என்னன்னு தெரியும். அப்பதான் நீங்க துன்பம் இல்லாமல் வாழணும். அப்போ மாதிரி சொல்ற இன்பம் துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இயற்கையில் எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிறைந்திருப்பது இன்பமே. இப்படி சொல்லுங்க. இயற்கை எதுவால் ஆனது? ஐம்பூதங்கள். பத்தமில்ல, ஐம்பூதங்கள்ல என்ன இருக்குது? பஞ்ச தன் மாற்றம், 5 விளைவுகள், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அதானே இன்பம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. ஐம்பூதங்களும் இறைவன் தான். அப்ப ஐம்பூதங்கள்ல 5 விளைவுகள் இருக்குது. இந்த காந்த தன்மாற்றம், அதுவும் இறைவன் தான். இதைத்தான் பகவான் அந்த பகவத்கீதையில சொல்றார். அர்ஜுனா, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. விண்ணில் அழுத்தமாக, காற்றில் ஓசையாக, நெருப்பில் ஒளியாக, நீரில் சுவையாக, மண்ணில் வாசனையாக இருப்பதும் நானே. அதை உணர்ந்து இன்புறுகிறேனே, அந்த மனம், அதுவும் நான் தான். இப்ப புரியுதா? அப்ப நீ இல்ல. அப்ப யாரு? நான். அப்ப நீ யாரு? நான் தான் நீ. அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. இப்ப புரியுதா? அறிவு முழுமை. இத மகரிஷி எங்க சொல்றாரு பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது. அதான் அந்த தெய்வத்துக்கு பேரு ஆன்மா, அழியாத பொருள், மெய்ப்பொருள்னு பேர். ஆதி எனும் பரம்பொருள் மெய். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது, நீக்கமற. நீக்கமற உள்ளது, இருந்தது, இருக்கிறது, என்றும் இருக்கும், எட்டர்னல். அதைத்தான் இப்ப நம்ம எதுன்னு பார்த்திருக்கிறோம். அதை சுத்த வெளின்னு சொல்றோம், விட்ட வெளின்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், கடவுள்னு சொல்றோம், அல்லான்னு சொல்றோம், என்ன பேர் வேணாலும் சொல்றோம். இயற்கைன்னு சொல்றோம், டார்க்னஸ்ன்னு சொல்றோம், இருள்னு சொல்றோம். அதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கிராவிட்டி, டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. சர்வ வல்லமை பொருந்தியது. மகரிஷியை தானே சொல்றாரு. இந்த நமக்கு தெரிய இந்த பூமி எத்தனை கோடி டன் எடை இருக்கும். இதை விட 19 லட்சம் மடங்கு பெரியது இந்த சூரியன். இந்த சூரியனை விட பன்மடங்கு பெரிய சூரியன்கள்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு விஞ்ஞானி ஒன்று சொல்றாரு. நம்ம இந்த பூமி ஒரு கடுகுன்னு வச்சுக்கங்க. பூமி ஒரு கடுகுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அண்டங்களையும் சேர்த்தா அது ஒரு பெரிய பூசணிக்காயா. அந்த பூசணிக்காய் எவ்வளவு பெருசுன்னா அது பெரிய பூசணிக்காய். அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு விட்டம் இருக்கும், அது நீயே முடிவு பண்ணிக்க. புரியுதா? விட்டமே கிடையாது, கணக்கிட முடியாது. அவ்வளவு பெரிய சூரியன்கள்லாம் இருக்கு. அத்தனை எதுல மிதக்குது? அப்போ இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாரும் ஒரு எடை இருக்கு, 60 கிலோ 70 கிலோ எல்லாம் இருக்கிறோம். நம்மளை தாங்கிறது இந்த சேர் தானே, நாற்காலி. எது வலி? எது? இந்த நாற்காலியை தாங்கிறது எது? இந்த கட்டடம். இந்த கட்டடத்தை தாங்கிறது இந்த பூமி, நில உலகம். நில உலகத்தை எது தாங்குது? இதுக்கு முன்னால நமக்கு தெரியல, ஏதோ சொல்லி வச்சாங்க. ஆதிசேடன் ஒண்ணு தாங்கிட்டு இருக்குது. அதாவது வால் முளைத்த மனுஷன். எங்க அப்பா எனக்கு சொன்னார் ஒரு முறை, அந்த நிலநடுக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க எங்க வீட்டுல பெரியவங்க. அப்புறம் சின்ன பையன். அப்ப நிலநடுக்கம்லாம் அப்ப வீட்டுல பாத்திரம் எல்லாம் ஆடிச்சான், கிடுகிடு கிடுகிடுன்னு. அதான் அங்க எங்க அப்பா கூட சேர்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கேன், நான் அவங்க கதை கேட்டுட்டு இருக்கேன். சின்ன பையன், இதான் நிலநடுக்கம் அப்படின்னு ஆடும் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஏப்பா ஆடுதுன்னு. அது இந்த பூமியை வால் முளைச்ச மனுஷன் ஒருத்தன் இருக்கான்,
அவன் தான் தாங்கிட்டு இருக்கான். தோல்ல வச்சு சுமக்கிறாங்க. எப்பாவது ஒரே தோல்ல வச்சிருந்தா வலிக்கும் இல்ல, கடுக்கும். அப்ப தோல் மாத்தி வைப்பானா, வைக்கும்போது லேசா ஆடும் இல்ல, அதான் நிலநடுக்கம்னு சொல்லிவிட்டாரு எங்க அப்பா. அப்ப நான் கேட்டேன், அப்பா அந்த வால் முனைச்ச மனுஷன் எதுல நிக்கிறான்னு கேட்டுக்கிட்டேன். அன்னைக்கு தான் அவர் சொன்னாரு, நீ நீ பெரிய ஆள், நீ அப்பனுக்கே பாடம் சொல்ற சுப்பையாடா நீ. நீங்க அங்க அப்பா அன்னைக்கே சொல்லிவிட்டாரு என்னைய. கேள்வி கேட்டேன், புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் இப்ப நீங்க சொல்லுங்க, எதுல இருக்குதுங்க? நமக்கு முன்னாடி விஞ்ஞானம் வளராத காலத்துல நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ பூமிக்கு வெளியில இருந்து படம் எடுத்துட்டோம், என்ன தெரியுதுங்க? சூரிய ஒளி இந்த நில உலகத்துல பட்டா ப்ளூ கலர்ல தெரியுது, ஏதோ தெரியுது இல்ல, கடல் தெரியுது, நிலப்பரப்புலாம் தெரியுது, உருண்டையா தெரியுது. அதுக்கு சுத்தி என்ன இருக்குது? இருள். அதான் சுத்தம். அப்ப எதுல இருக்குது? இதான் வெட்ட வெளி. அதுதான் ஆதியனும் பரம்பொருள். இது பைபிள்ல கூட இருக்கு. அதுதான் பிதா. ஆதியிலே பிதா இருந்தார். அதத்தான் எங்கும் இருள் சூழ்ந்து இருந்ததுன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு பாருங்க. அப்ப இருள் தானே பிதா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்கள் இருள் தான் பிதா நீ பேசுவாங்களா? பயம், பேச முடியல. அதுக்கு உருவம் உண்டா? உருவம் இல்லைன்னா அப்ப இவ்வளவு நீளம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு ஆழம்னு சொல்ல முடியுமா? அதனால என்ன சொல்லிட்டாங்க? மகா பெரியவன், காட் இஸ் கிரேட். அதேதான் அல்லாஹ்னு சொன்னாங்க. ஓமையற்றவன், மகா பெரியவன். புரியுதா? அப்ப அது எது? அதே மாதிரி இது சிவம்னு சொன்னாங்க. புரியுதா? விஷ்ணுன்னு சொன்ன, எங்கும் வியாபித்திருப்பது. அதுதான் பிரம்மம்னு சொன்னாங்க. ஆனா பின்னாடி வந்தவனுக்கு புரியல. இதை விளக்குறதுக்காக உருவம் கொடுத்துட்டான். சிவனுக்கு, சிவத்துக்கு சிவ பெருமான்னு உருவத்தை கொடுத்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு ஈசா யோகாவில் பார்த்தேன், டைட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா மகா சிவராத்திரின்னா, சிவபெருமான் ஜோதி லிங்கமாக உருவெடுத்த நாளே சிவராத்திரியாம். இத பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள், இந்த நாட்டு தலைவர்கள்லாம் வந்து நிற்கிறான், அமைச்சர்கள்லாம் போய் காலில் விழுறான். நான் பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவரு சிவாய நம சிவாயன்னு சொன்ன. நம சிவாய என்னதுங்க? பஞ்சபூதங்கள். புரியுதா? அப்ப அது விளக்கணும்ல அவரு. அப்ப ஓம்னா என்ன? அதுதான் பிரணவம், அதுதான் சுத்தவெளி. சுத்தவெளிக்கு என்ன சொல்றா? அவர் சொல்றாரு ஓம் நம சிவாய. அந்த சுத்த வெளிதான் ஐம்பூதங்களாக உள்ளது. இதுதான் சிவராத்திரி. அந்த ஐம்பூதங்களுடைய கூட்டு தான் நாம. அப்ப எல்லாரும் கடவுள். இதை தெரிஞ்சுக்கிறது தானே போறீங்க. சிவம் ராத்திரி. ராத்திரினா இருள். புரியுதா? நான் கரெக்டா 4 மணிக்கு 5 மணிக்கு போட்டேன் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்ல எல்லாம். சிவன் ராத்திரின்னா என்னன்னு சிலர் படிச்சிருப்பீங்க. புரியுதா? அது ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்காவில இருந்து ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு அவருடைய கமெண்ட் போட்டிருந்தார், ஐயா அருமையான விளக்கம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயற்கையை பற்றி ஒரு முழுமையான அறிவு இருக்கு பாருங்க. அது அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் இஸ் யோகா. யோகம்னா இணைதல். ஒரு பொருள் இருக்கு, இனிமை. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? மனது அறிவை
அதோடு இணைத்து விட்டோம். பஞ்சபூதங்களோடும் பஞ்சபூதத்துக்கு மூலமான சுத்த வெளியோடு இணைத்து விட்டோம். தவத்தின் இறுதியில தான் வருது. இந்த சுத்த வெளியில் ஐம்பூதங்களும் கூடி இயங்குது. அது அறிவு ஆண்டு கொண்டு இருக்கிறது. இது இந்த கூட்டு இயக்கம் தான் எல்லா உயிர்களும். புரிஞ்சதில்ல? பஞ்சபூத தவத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பஞ்சபூத நவகிரக தவத்துல இல்ல பஞ்சபூதங்களை தனியா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது என்னன்னா பூமி, நில உலகத்துக்கு மீது தான் தவம் பண்றான். அங்கதான் நினைச்சோம். எல்லா ஐம்பூதங்களுடைய கூட்டு, அதுல அறிவு ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதான் சுத்த வெளி, அதான் அறிவு. அதுதான் உங்ககிட்ட மனமாவும் இருக்குது. இதுதான் அறிவு முழுமை. அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஃபுல்லி. அப்பதான் இந்த இயற்கை நிகழ்ச்சியினுடைய உண்மை நமக்கு விளங்கும். அதான் மகரிஷி சொல்றாரு, வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வான். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெள்ளத்தில் படகு விடுவது போல இருக்கும். விளங்கி கொள்ளாமல் வாழ்ந்தால் வெள்ளத்தில் சிக்கிய துரும்பு போல துன்பம். இப்ப வாழ்க்கையில துன்பம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம விளங்காம போயிட்டோம். ஒருவன் துன்பப்படுவான்னா, எங்க ஊர்ல இங்க எப்படின்னு தெரியல, நான் பிறந்தது தூத்துக்குடி பக்கம் ஒரு கிராமம். எவனாவது பெரியவங்க யாராச்சும் இந்த பசங்களுக்கு சில புத்தி சொல்லுவாங்க, அவன் அதை கேட்க மாட்டான். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ விளங்கவே மாட்டடா, நீ விளங்காம தான் போவ. ஏன்? உனக்கு விளக்கம் இல்லை. விளக்கு என்பது வெளிச்சம், அறியாமை இருள். அப்ப அந்த வெளிச்சத்தில் வாழணும். அப்ப விளக்க வழி வாழ்வு, அறிவு வழி வாழ்வு. அப்ப இந்த இயற்கையை விளங்கி கொண்டு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமுங்க? துன்பம் இல்லாமல் வாழலாம். அதான் இப்ப பார்க்க போறோம். அத மகரிஷி ஒரு கவியில சொல்றாரு பாருங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம். இப்ப புரிஞ்சு போச்சா எல்லாருக்கும்? இது தெய்வம்ங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்திக்கிறோம். இதுனா எது மூலமா, எதுல இருந்து வந்தது இல்லையா? மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்கிறோம். மண் எப்படி வந்தது? நீரின் திணிவு நிலை. நீர் எப்படி வந்தது? வெப்பத்தின் திணிவு நிலை. வெப்பம் எப்படி வந்தது? காற்றின் திணிவு நிலை. காற்று என்பது என்ன? விண்ணின் திணிவு நிலை. விண் என்பது என்ன? காந்த துகள்களின் திணிவு. காந்த துகள் என்பது என்ன? சுத்த வெளியின் ஒருங்கல். முடிஞ்சு போச்சு. அப்ப நான் யார்? எங்க இருந்து வந்தேன்? அங்கிருந்து நான், அதுவேதான் நானாக வந்திருக்கிறேன். விண் அந்த இறை துகள்கள், அதுக்கு பேரு காந்த துகள். ஏன்னா அந்த சுத்தவெளிக்கு இன்னொரு பேரு காந்தம், அதான் பிரணவம். அத பிரபஞ்ச காந்தம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அது அதிர்ந்து செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். அப்ப அது அதிருதுன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கணும்ல. அதிர்வு. அப்ப ஒண்ணு கொள்ளல், ஒண்ணு தள்ளல். கொள்ளல் தள்ளல், கொள்ளல் தள்ளல், கொள்ளல் தள்ளல். அதான் கிராவிட்டி ரிப்பல்ஷன். அப்ப காந்தம்னு சொல்லலாமா இல்லையா? புரியுதா இப்போ? அப்போ காந்தம் நொறுங்குனா அதுக்கு பேரு காந்த துகள். அப்பளம் நொறுங்குனா அதுக்கு என்ன பேருங்க? கண்ணாடி நொறுங்குனா? இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப இறைநிலை நொறுங்குனா அதுக்கு என்ன பேருங்க? இறை. வேதாத்திரியம். அப்ப ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம் வர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவர். இந்த உடல்ல இயக்கிறது யாரு? இயக்கிறது யாரு? உயிர். இப்ப உயிராக இருப்பது யாரு? அவன் அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன், பிண்டத்தில் உயிர் என பேசப்படுவான். இந்த உயிர் தான் கடவுள். அதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அது அழிவற்றது, ஆன்மா, மெய்ப்பொருள். அதனால உயிருக்கு பேரு ஆன்மா. இதான் ஆன்மீக அறிவு. அப்ப உயிர் வேறு, தெய்வம் வேறா? அப்ப அதுக்கு பேரு அதுவும் ஆத்மா தான். அத பரமாத்மான்னு சொன்னாங்க, இதை ஜீவாத்மான்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறா? பொன் வேறு, பொன் ஆபரணம் வேறா?
புரியுதா? இப்போ இதான் அறிவு முழுமை, கம்ப்ளீட் நாலேஜ். இப்போ இந்த கவியை பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம் வர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாயும் உடலில் இயக்கம் அவன் வாழும் உயிரில் அறிவும் அவன். இந்த உயிருக்கு இங்க அறிவுனா அறிகிறது இல்ல, அழுத்தம் ஒலி, அதான் மனம். புரியுது இல்ல? ஐயறிவு, அதான் அறிவு இருக்குது, கான்சியஸ். வல்லாம் உடலில் இயக்கம் வாழும் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம். இன்ப துன்ப அனுபவம் இருக்கு இல்லையா, அதுவும் அவன் தான். அவன் உணர்வு, அவன் உணர்வும் அவன் தான், அறிவும் அவன் தான், அவனை தவிர. அப்ப இன்பம் துன்பம் அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தாண்டி உன்னில் அவன் இல்லையா? ஆபரணத்துல பொண்ணு, ஆபரணத்துல பொண்ணு இருக்குது இல்லையா? அந்த பொண்ணுதான் அவனில் உன்னில் அவன், அவன் அவன் தான் நீ. சரியா போச்சா? இப்போ இந்த கவியை பாருங்க. அவனில் தாண்டி உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவே. அவனை அறிந்தால் மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. இதான் முக்தி. முக்தினா இதுக்கு பேரு ஞானம்னு பேர், முக்தர்கள். புரியுதுங்களா? அப்போ இப்ப ஞானம்னா என்ன? அறிய வேண்டியது அனைத்தும் அறிந்து விட்டோம். ஞானி ஒரு ஞானிகிட்ட கேட்பான், ஓ நீ அனைத்தையும் அறிந்தவரோ? திருவிளையாடல்ல ஒரு வசனம் வரும், அனைத்தையும் அறிய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அத சில மகான்கள் நீங்க பேச கேட்டிருக்கலாம், உங்களுடைய உரைகளை படிச்சிருக்கலாம். அதுல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றேன், பகவான் ரஜினீஷ். அவரை பற்றி எதோ கருத்துக்கள் எப்படியோ இருக்கட்டும், நீங்க அங்க உள்ள என்ன சொல்றாரு, நான் இயற்கையோடு கலந்து விட்டேன். நான் இயற்கையோடு கலந்து, சூரியன் உதயமாகிற போது நான் உதயமாகிறேன், மலர் மலரும் போது நான் மலர்கிறேன், என் அறிவுக்கு கேள்விகள் ஏதும் இல்லை. நோ கொஸ்டின் அட் ஆல். அதான் ஞானி. அவனுக்கு அவன் கேள்வி சிந்திப்பான், முதல்ல சிந்திக்கிறான். மதுரை சொல்றார், சிந்தனையை ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனை நின்று விட்டது. அதுதான் சும்மா இருத்தல். ஞானி எப்படி இருப்பானா, நிறைவு. குடம் நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்குங்க? அறிவு அமைதி. புரியுதா? அப்போ இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுல தவம் பண்ணதுனால. இப்ப நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே அறிவில் முழுமை பெற்று விட்டோம். உண்மையா இல்லையா? ஆழியார்ல கூட ஒரு 230 பேரு நீங்கள் எல்லாம் ஞானி ஆகிவிட்டீர்கள். உண்மைதானா இல்லையா? இல்லைன்னா கை தூக்குங்க. ஒருத்தரும் கை தூக்கல. இப்ப நாளைக்கு கோர்ஸ் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போவீங்க. எப்படி போவீங்க? நெஞ்ச நிமித்திக்கிட்டு போவீங்க. ஞான செருக்கு, அறிவு செருக்கு பாரதி சொல்வாங்க. புரியுதா? இப்போ ஞானம். அப்போ அறிவு என்ன பாருங்களேன். நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. இன்பம் துன்பம் என்பது என்ன? அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம். ஞானம் துன்பம் இல்லாத வாழ்வுக்கு அறிவு முழுமை. அப்ப இன்பம் துன்பம் என்பது என்னன்னு தெரிஞ்சிடும். மாதிரி சொல்றாங்க. இந்த இன்பம் இருக்கு இல்லைங்களா? இப்ப இயல்பாக இருப்பது இன்பம், வருவது துன்பம். அந்த துன்பம்ங்கிறது நம்முடைய செயலுக்கு விளைவாக வருவது. தீதும் நன்றும் அது எப்படி பண்ணோம்? உங்களுடைய தாங்கும் அளவுக்கு மேல நீங்க செலவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நிறைய பணம், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது,
இல்லை ஒரு சுற்றுலா போறீங்க, ₹1,00,000 செலவு பண்ணி நீங்க இன்பத்தை அனுபவிக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட பணம் இல்லை, 10,000 தான் இருக்குது, அவர் 10,000 தான் செலவு பண்ணணும். அவர் 10,000க்கு மேல செலவு பண்ணிட்டாருன்னா இங்க செலவு இருக்கு, பணம் இருக்காது, துன்பம் உண்டு. அதான் அவரவர் தாங்கும் அளவு. உங்களுக்கு எவ்வளவு காந்த சக்தி இருக்கு, எனர்ஜி. அப்போ இந்த சீவகாந்தத்தை நம்ம எப்படி பராமரிக்கணும் எண்ணி பாருங்க. எனர்ஜி எப்பவும் நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், இரவு உறங்க போற வரைக்கும் கூட அந்த எனர்ஜி எப்படி இருக்கணுமா? இதை ஒருத்தர் அன்னைக்கு ஒரு பேட்டி, மாணவர்கள், நம்முடைய அரசியல் தலைவர்கள்ட்ட ஒரு தலைவர் மிஸ்டர் சீமான், அவர்கிட்ட கல்லூரி மாணவர்கள் இதுல கேட்கிறாங்க. அதுல ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான், எப்படி காலையில இருந்து இரவு வரையில நீங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களே, எதனால? எனக்கு இந்த மக்களை, இயற்கையை நான் நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன், எனக்கு அன்பு, அந்த அன்பு எனக்கு என்ன வருங்க? ஆற்றல். அன்பு இருந்தா உங்களுக்கு எங்க இருந்து தான் ஆற்றல் வருதுன்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் கீழே விழுந்துட்டானே சாதாரண உங்களால தூக்க முடியாம இருக்கலாம், ஆனா அவர் மேல உங்களுக்கு ஒரு அன்பு வந்துருச்சுன்னா எங்க இருந்தோம். எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு முறை ஒரு குடிசையில நெருப்பு பிடிச்சிச்சு. அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் கரண்டே கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு. அதுல கொஞ்சம் வசதி இல்லாதவங்க இந்த மை பாட்டில் இருக்குல்ல, இங்கு பாட்டில், அந்த இங்கு பாட்டில்ல மண்ணெண்ணெயை ஊற்றி அதுல ஒரு தொலையை போட்டு துணியை போட்டு திரிச்சு வச்சிருப்போம், அதான் விளக்கு. குடிசை வீடு, சுவர் கிடையாது, ஓலையில தான், பனை ஓலையில அடிச்சிருக்குது. அந்த வீட்டில் அவங்க மகன், மருமகா, ஒரு பாட்டி, ஒரு குழந்தை. அவங்க இங்க வேலைக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே 6 மணி 6:30 மணி அந்த பாட்டி விளக்கேற்றி வச்சுட்டு வெளியில உட்காந்துருப்பாங்க. வெளியில உட்காந்துருக்குது, எலி ஓடி இருக்குது. எலி அந்த விளக்கை தட்டி விட்டுச்சு, தீ பிடிச்சிச்சு. இந்த பாட்டி உட்கார்ந்தா அதுக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டப்படும், நடக்க முடியாது, காலை நீட்டி தான் உட்கார்ந்துருக்கும். அந்த நெருப்பு பிடிச்ச உடனே அந்த பாட்டிக்கு எங்க இருந்து வந்தது சக்தி கிடையாதுங்க. நேர போய் அந்த கயிறு இருக்குங்க, தொட்டு கயிறு, அவுக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒரு இழுத்து அந்த கயிறு அத்து போச்சு. அத்துட்டு தொட்டலோட சேர்ந்து வந்து வெளியில விழுந்துச்சு. நாங்க போறதுக்குள்ளால அந்த குழந்தையை காப்பாத்துச்சு. உண்மைன்னு சொல்றேன், அன்பு இருந்தால், இந்த இயற்கையை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற அந்த அன்பு, ஏன் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், அறிவு முழுமை, அவன் நீ ஒன்றாய் அறிந்த எல்லாரும் நான். புரியுதுங்களா? அதான் ஞானம், நான் சம உணர்வு, அதான் சொல்றாரு மகரிஷி. அப்போ அந்த அன்பு இருந்தா, ஏன்னா அன்பு என்ன, அது தெய்வத்தன்மை. தெய்வம் தான் என்னதுங்க? பேராற்றல். புரியுது? அதனால அந்த ஆற்றல் கூட நம்மகிட்ட எப்பவுமே நம்ம வச்சிருக்க முடியும். இந்த உடல் ஒரு நாள் தளரும், இந்த உடலுக்கு ஆற்றல் குறையும், உயிராற்றல். அப்ப அந்த உடலுக்கு ஆற்றல் குறையும் போது உயிர் சக்தி உற்பத்தி குறைஞ்சிடும். அது எப்போ? அது 80 வயசுக்கு மேல. என்ன மாதிரி ஆளுக்கு குறையும், கண்டிப்பா குறையும். நீ ஒருத்தர் சொன்னாரு ஆளியாருல, ஐயா நான் 15 வருஷம் மேல பார்த்தேன், அப்படிதான் இருக்கிறீங்க, நான் பொய் சொல்லாதீங்க, பல்லுலாம் கூட விழுந்து போச்சு, எனக்கு உடம்புல சக்தி குறைவா இருக்கு, 2 வீலர் சாஞ்சு போனா என்னால தூக்கி நிறுத்த முடியல, நான் கார்ல தான் போறேன் பெரும்பாலும். ஆனா அவர் சொல்றாரு, பார்த்தா அப்படி தெரியலீங்க, அதான் எனர்ஜி. புரியுதா உங்களுக்கு? இந்த உற்சாகம், அந்த அன்பு, இந்த மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லணும். பேசுற போது எப்படி இருக்குங்க, எனர்ஜி எங்க இருந்து வருது? அப்போ ஒரு நாள் நான் என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ உரைகள் நடத்தியிருக்கேன், வகுப்பு நடத்தியிருக்கிறேன். ஓசூர்ல ஒரு முறை 18 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கிறேன். காலையில இருந்து சாப்பிடும்போது கூட பேசிட்டு இருக்கிறேன். தண்ணி குடிக்கும் விடிய காலம் மணி 3:30 ஆகிப்போச்சு. ராத்திரி எல்லாம் இப்ப அன்பர்கள் 10-20 பேர் உட்கார்ந்து கேள்விகள் கேட்கறாங்க. எல்லாம் இளைஞர்கள், ஓசூர்ல, சம் இயர்ஸ் பேக். அப்போ
ஒரு பையன் கொட்டாய் விட்டான். அப்போ நான் சொன்னேன், தம்பி உறங்க போகலாம் தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஐயா ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி சொல்லுப்பா தம்பி. அப்போ தான் அவன் தான் சொன்னான், நீங்கள் காலையிலேருந்து இதுவரையில் 18 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க, காலையில் எவ்வளவு ஆற்றலோடு இருந்தீங்களோ, குரல் எப்படி இருந்ததோ, கருத்து எப்படி இருந்ததோ, உங்களுடைய எவ்வளவு அந்த கண்ணுல இருந்த சக்தி, அந்த ஆற்றல் குறையவே இல்லையே, என்ன காரணம்? எப்படி இந்த சக்தி கிடைக்குதுன்னா, நான் என்னை மறவாது இருக்கிறேன், அந்த இறைநிலையை நினைக்கிறேன், என்னுடைய எண்ணம் அங்க இருக்குது. அதே இறைநிலை தான் நீங்க, உங்க மேல அன்பு, உங்களுக்கு நீங்க இந்த அறிவுல முழுமை பெறணும். உங்கள் மேல உள்ள அன்பு, நான் இறைநிலையோடு இணைந்து இருக்கிறேன். அப்ப அங்க இருந்து எனக்கு என்ன வருங்க? எனர்ஜி. புரியுதுல்ல? ஒரு நீர்த்தேக்கம், நமக்கு வீட்டுக்கு இங்க குளத்துக்கு தண்ணி வேணும், ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த நீர்த்தேக்கத்தோட கொண்டு கனெக்ட் பண்ணிட்டோம், தண்ணி வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அந்த ஆற்றல் களம், அதான் பேராற்றல். அப்ப அந்த பேராற்றல் தான் நான், அதுதான் அனைத்துமாக இருக்கிறதுங்கிற அறிவு நிலையில் இருப்பவனுக்கு ஆற்றல் குறையவே குறையாது, வந்துகிட்டே இருக்கும். நீங்க மகிழ்ச்சி கூட பார்க்கலாம், நீங்க பார்த்துருப்பீங்க, 95 வயசுல கூட அங்க அலுவலகத்துல வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே எனர்ஜெட்டிக்கா பேசுவார். அதுக்கப்புறம் நாங்கள் சில நாளைக்கு பின்னாடி கூட போவோம், ஏதாவது சொந்த கூப்பிடுவாரு, அங்கே போய் ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவார். அப்போ 1-2 பேர் நாங்கள் போவோம். அப்போ வாங்க அப்படின்ட்டு போயிடுவார். அப்படியே நாங்கள் பின்னாடி போவோம். போகிறதுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ஈஸ்ட் சைடில் நீளமாக படுத்து அப்படியே படுத்துருப்பார். அப்போ தான் சொல்லுவார், எதாக இருந்தாலும் இந்த வயசு ஆயிடுச்சுன்னு அந்த உடலுக்கு ஆற்றல் குறைஞ்சு போயிடுது. அப்போ அங்கே மட்டும் எப்படி வந்துச்சு ஆற்றல்? அங்கே கனெக்ஷன் எங்கே இருக்குதுங்க? அதனால அப்போ இந்த சிவகாந்த ஆற்றல் என்பது இதுதான் தெய்வீக சக்தி, அதான் மனம், மனித மனம், ஜீவகாந்தம் தான் மனம். இப்ப மனதில் வந்து முடிந்திருக்கிறது, மனதின் மறுமுனை தெய்வம். இப்ப புரிஞ்சு போச்சுல? இப்போ இதுதான் அறிவு முழுமை. அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த இயற்கையிலே ரசிக்க. எல்லாரும் அதுதானே வந்தோம். பொருள் ஈட்டி தான் ரசிக்கணும். உயிர் வாழ்றதுக்கும் பொருள் ஈட்டணும். புலன் இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள் வேணும். பொருளே வாழ்க்கைக்கு ஆதாரம். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? கூடி பொருள் ஈட்டி அதை பகிர்ந்து பயன்படுத்தினால், இங்க பொருளுக்காக போராடணுமா? இன்னைக்கு வாழ்க்கையே போராட்டம் எதுக்கு இருக்குதுங்க? பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போராடி மடிகின்றான். நீ உலகத்துல போர், ஒரு மனிதனுக்கு மனிதன் இழைக்கின்ற கொடுமைகள். அன்பு இருந்தா செய்வானா? கணவன் மனைவிக்கு இடையிலே காணுமே. நீதிமன்றத்துல, எந்த நீதிமன்றத்துல வழக்கு அதிகமா இருக்குதுங்க? குடும்ப நீதிமன்றத்தில். நீங்க அன்பு இருக்குதா சொல்லுங்க. நீங்க நானும் ஒண்ணு தெரிந்திருந்தா, இந்த அறிவில் முழுமை பெற்றவர்களா இருந்தா சரி. அப்ப பொருள், அப்ப உறவு பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? போர் நடக்குமா? இப்ப இன்னைக்கு பேசுறாங்க, உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா 3 பேர் இந்த போரை நிறுத்துறதுக்கு, இனி போர் வராம இருக்கிறதுக்கு பேசுறாங்களாம். அந்த பக்கம் ஒரு பக்கம் மீட்டிங் நடக்குது, இங்க இந்த பக்கம் ஈரானுக்கு போர்க்கப்பலை அனுப்பி விட்டுருக்காங்க அமெரிக்காக்காரங்க. மிரட்டலாம் அவனை. என்னடா அவங்க நிர்வாகம், அன்பு இருக்கா அவங்ககிட்ட? எண்ணி பாருங்க, உலகெங்கும் மக்கள் என்ன போராடி. உலக அமைதியை பிடித்தான் பேசிட்டு வாங்க. போர், பகை, அச்சம், பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உல நலம் உலக அமைதி எனும் சொல் நான் அளவில் தான் இருக்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையில். எல்லாருக்கும் பொருள் பிரச்சனை, இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, அதுக்கு பேராசை. புரியுதுங்களா? இந்த வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினத்துல ஒருத்தன் அவன் காதலிக்கு 30 கோடி ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் பிரசன்ட் பண்ணியிருக்கான். அது ஒரு தமிழன். அவன் சிறைச்சாலையில இருக்கிறான்.
பொருளாதார கூட்டத்தில் பெரிய தண்டனை வாங்கிக்கிட்டு அங்க இருந்துக்கிட்டு சிறைச்சாலையில இருந்துக்கிட்டு அவங்க காதலிக்கு கொடுத்துருக்காங்க. நீதி படிச்சீங்களா? அதெல்லாம் படிக்க மாட்டீங்களே நீங்க. நானும் இந்த செய்தித்தாள்கள்லாம் ரொம்ப படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் படிக்கிறத விட்டேன். இப்போ கடைசியில் ஒரு நல்ல செய்திகள் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூகுளில் போய் போங்க. கூகுளில் போங்க, கூகுள் நியூஸ் வந்துடும். நியூஸ் எல்லாமே கான்கிரீட்டாக இருக்கும். அது பொய்யான செய்திகள்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் இருக்கிற செய்திகள் நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது இப்போல்லாம் அரசியல் சீசன் ஆச்சா, எல்லாம் இந்த அயோக்கியர்களை செய்கிற செயலெல்லாம் கேட்கறது பார்க்கறதுக்கு சலிக்கல பாருங்க. பொருளுக்காக போராடி அத்தனை பேரும் கூட்டணி, எப்படியாவது மானங்கட்டத்தனம். எதுக்கு? அவ்வளவு பொருளுக்கு தான். பதவி வேணும், அதிகாரம் வேணும். ஒரு கட்சி ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. அது அப்புறம் இவன் அவன் கூட சேர்றாங்கிறான், இவன் கூட சேர்றாங்கிறான். மானமே இல்லையா? மானம் கெட்ட பேரா. எதுக்கு அவ்வளவு? எதுக்குங்க? அதனால இந்த பொருள் நாட்ட வாழ்க்கை அதான் எல்லா பிரச்சனையும். மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக அறிவு, அதான் அறிவு முழுமை. அப்போ இந்த அறிவு வந்துருச்சுன்னா நமக்கு வாழ்க்கை விளங்கிடுச்சு இல்லையா? நம்ம பொருள் ஈட்டி நம்ம கொடுத்துருவோம். அப்போ அன்பு வந்துடுச்சுன்னா உறவு பிரச்சனை இல்லை, பொருள் பிரச்சனையும் இல்லை. இந்த உலக இன்பங்களை அளவோடு அனுபவிப்போம். ஏன்? எனக்கு மரணம் இல்லை, நான் ஆன்மா, நான் என்னாலும் வாழ்கின்றேன். புரியுதா? அதுக்கு நான் எப்பவும் சொல்றேன், ஓமே உங்களுக்கு சொல்றேன். திருநெல்வேலியில தான் ஒரு அல்வா இருக்குதுன்னு வைங்க, அந்த ஊர்ல தான் கிடைக்கும். அன்னைக்கு சாப்பிட்டா தான் சுவை, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா சுவை மாறிடும். அந்த ஊர்ல இருக்கிறவன் அளவோட சாப்பிடுவான். ஏன்? நாம தான் எப்பவும் இருக்கிறவன். தூர் வந்தவன் என்ன பண்ணுவான்? அதிகமா தும்பான். நாளைக்கு இருக்கவா போறோம், இருக்க வரைக்கும் என்னத்தை கண்டான் அனுபவித்து சாபம். புரியுதா? இதான் மகிழ்ச்சி சொல்றார். இன்பத்தின் அளவு முறை மீறும் போது துன்பம். ஏன்? நான் ஆன்மா, தன்னை அறிந்த அறிவு முழு ஞானம் இல்லை. ஞானம் என்றால் நான் ஆன்மா, ஆன்மீக அறிவு, மெய்ப்பொருள் அறிவு. அதான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெய்ஞானம்னா என்ன? மெய்ப்பொருளே நொறுங்கி துகள்களாகி ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி அனைத்து உயிர்களாக வாழ்வதை தெளிவாக அறிந்த அறிவே மெய்ஞானம். இதுவே ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள் மக்களுக்கு. அதான் ஆன்மீக கல்வி. அந்த கல்விக்கு பேர் தான் மன வளக்கலை. மனதுக்கு அறிவு வளம். புரியுதா? இப்போ மனம் என்பது சிற்றறிவு, எல்லை லிமிட்டெட் கான்சியஸ், ஐயறிவு. ஆறாவது அறிவு, தன்னை அறிந்து விட்டால் இன்னும் அறிய வேண்டியது ஒன்றுமே இல்லை, அதுவே அறிவு முழுமை. இப்ப புரிஞ்சு போச்சா? ரைட். இப்போ மனித குலத்துக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள். இதை விட உயர்ந்த தொண்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் என்னோடு இணைந்தே இருப்பீர்கள். இதுதான் மகரிஷியுடைய. அவர் எதுக்காக வாழ்ந்தாரு? ஆன்மீக அறிவு விளக்கேற்ற வேண்டும். அதை நான் செய்தேன். ஒரு நாள் எனக்கு இந்த உடல் எனக்கு பயன்படாது. அப்ப இந்த அறிவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வேதாக்கு என்ன போல இந்த ஆன்மீக ஆன்மாவை அறிந்து அறிவில் முழுமை பெற்று நீங்கள் எல்லோருக்கும் இந்த மனித குலத்துக்கு இந்த ஆன்மீக அறிவை கொடுக்கணும். இதை விட பெரிய தொண்டு கிடையவே கிடையாது. என்ன துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு. அப்ப ஞானம் பெறுவதற்கு உதவுவதுதான் பெரிய சேவை, அறிவில் முழுமை பெறுவதற்கு. அப்ப ஞானம் என்பது துன்பம் இல்லாத வாழ்வு, இன்ப வாழ்வு, நீடித்த இன்ப வாழ்வு, அமைதி வாழ்வு, பேரின்ப வாழ்வு, ஆனந்த வாழ்வுக்கு அறிவு முழுமை பெற வேண்டும். அதுக்கு எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்க எப்படி ஆன்மீக அறிவு விளக்கேற்றினாங்க. இன்னும் அங்கங்க செய்திகள் படிக்கிறோம், நூல்களை படிக்கிறோம், ஒண்ணுமே புரியல. மகரிஷி காலத்துல எப்படி புரியுதுன்னா, அவர்கிட்ட நேரடியா நம்ம பாடம் கேட்டோம்.
புரியுதா உங்களுக்கு? இந்த நேரடியா பாடம் கேட்டு, இப்ப என்ன மாதிரி ஆள் பாடம் கேட்டு நான் அந்த நிலைக்கு உயர்ந்துட்டேன், இப்போ என்கிட்ட மத்தவங்க பாடம் கேட்கிறான், அப்ப நான் யாரு? அத மாதிரி சொன்னாரு மகரிஷி. நீங்க எல்லோரும் என்னுடைய வாழ்நாளிலேயே நீங்கள் என்னை போல ஆகணும். அப்பதான் இந்த ஆன்மீக அறிவை கொடுக்க முடியும். இதுதான் இப்ப அம்மா கூட ஆசிரியர் பயிற்சி, ஆன்மீக கல்வி ஆசிரியர். இப்ப ஆன்மீக கல்வி ஆசிரியர். ஆன்மீக கல்வின்னா என்ன? அறிவில் முழுமை பெறணும், ஆன்மாவை அறியணும். அப்ப அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும் இல்ல? அந்த அறிவு ஏன்னு தெரியணும் இல்ல? அறிவுடையார் எல்லாம் அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதான் அறிவு திருக்கோயில். அறிவறிய அறிவை அறிந்த அறிவே ஞானம், அறிவு முழுமை. ஏனென்றால் அந்த மெய்ப்பொருள், மெய்ப்பொருளுக்கு பேர் இன்னொரு பேரு அறிவு. அப்ப அறிவை அறிந்த அறிவே மெய்ஞானம். அறிவுங்கிறது மெய்ப்பொருள். இதுதான் ஆன்மீக அறிவு. இதுல அறிவு தெளிவு இருந்துச்சுன்னா நாம் எளிதாக அறிந்து விடலாம். அதுதான் பயிற்சி. இந்த இயற்கையை முழுமையாக அறியணும்னா இந்த பாருங்க, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை தான் அறியறீங்க. அதுக்கு மேல மறைவாக இருக்கிற மறைபொருள் இருக்குது, அதான் காந்தம், விண்வெளி. அதை அறிவதற்கு தான் தவம். புரியுதா? அப்போ ஆக்கினை, துரியம், துரியாயுதம் என்ற அகத்தவம் செய்தவர்களுக்குத்தான் அவங்க தான் இயற்கையை முழுமையாக அறிய முடியும். இயற்கையை பாருங்க, உணர்வு நிலை, இயக்க நிலை, இருப்பு நிலை. இருப்புங்கிறது சுத்தவெளி, அதை உணர்வதற்கு துரியாயுதம். இயக்க நிலை பஞ்சபூதங்கள், அதை உணர்வதற்கு பஞ்சபூதங்கள் இயக்கம், சக்தி களம், விண் துகள்களின் தொகுப்பு, அதை உணர்றதுக்கு துரியதவம். அப்புறம் ஆகினை தவம் தான் காந்தம். அந்த காந்தம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, மனம், விளைவு, ஜீவகாந்தம். அப்ப ஜீவகாந்தத்தை உணர்வு நிலை. அப்ப ஜீவகாந்தத்தை உணரணும்னா ஆகினை தவம் பண்ணணும். உணர்வு, இயற்கையின் உணர்வு நிலை, உயிர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிர் பொருள், சடப்பொருள், அறிவு தான் இயற்கை. சத், சித், அனந்தம். இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. பீயிங் அண்ட் பிகமிங் அண்ட் நோயிங்னு சொல்றாங்க மகரிஷி. அதனால மகரிஷி அவர் நூல்கள்ல எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா படிச்சது நீ யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவரிடமே நேரடியா விளக்கம் கேட்டுட்டோம், அதனால விளங்கி போச்சு. அந்த விளக்கத்தை தொடர்ந்து கொடுக்கிற இப்ப மாதிரி பேராசிரியர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க படிச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படித்தான் இதுக்கு முன்னால செஞ்ச மகான்களுடைய நூல்களை என்ன படிச்சாலும் ஒன்னும் அறிவு. ஆன்மா ஆன்மான்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறான், பூஜை பண்றான், யாகம் பண்றான், யஜ்ஞம் பண்றான், என்னெல்லாமோ செய்யறான். சொல்லியிருக்காரு மகரிஷி, அறியணும்னு சொல்ற, அவனை அறியணும். இதே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ பகவத்கீதையில மனிதன் அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்கிறார், பரந்தாமா எது ஞானம்னு சொல். எது? அதுல சத்தியம் அசத்தியம் பற்றிய அறிவே ஞானம்னு வருது. சத்தியம்னா மெய்ப்பொருள், இன்னொன்னு மாறும் பொருள். மாயை, உண்மையும் மாயை. மாயனா மாறுவது. ஐம்பூதங்கள் தோற்றம், இயக்கம், மாறுதல், மாறும், அது அழிவதில்லை. மனமாக மாறும், மனம் அறிவாக மாறும், மனம் அழிவதில்லை. மனமாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய்வதே இல்லை. புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இயற்கையை பற்றிய முழுமையான ஒன்று சத்தியம், ஒன்று அசத்தியம், ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம், ஒன்று நிலை, இன்னொன்று அலை. புரியுதல்? சுழல் அலை, விரிவு அலை, எல்லாம் அலை. அப்ப இது பற்றிய ஒரு முழுமையான அறிவு தான் ஞானம். அப்போ அதுக்குதான் அந்த மறைபொருளை உணரணும். இப்போ இந்த இயற்கையை முழுமையாக நாம் அறிந்து விட்டால் இனியும் அறிய வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லை, வாழ்க்கை விளங்கி விடும். அப்பதான் அங்க அதுல
அந்த கவியில் இயற்கை தத்துவ கவியில சொல்றாரு, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராக வாழுகின்றோம். அப்ப இயற்கை என்னும் என் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் யாரு? தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட். மனதின் மறுமுனை மனிதனின் மனம். மனம் வேறு மனிதன் வேறு அல்ல. அப்ப தெய்வம் மானுஷ ரூபேன, அது ஆர் ரூபம், இது ரூபம். புரியுதா? இதான் அறிவு முழுமை. எல்லாம் புரிஞ்சு போச்சுல. இப்போ நமக்கு வாழ்க்கை விளங்கி போச்சு. இப்ப எப்படி வாழ்வோம்? துன்பம் இல்லாமல் வாழணும். அறத்தான் வருவதே. அப்ப துன்பம் இல்லைன்னா இன்பமான வாழ். அறம், ஒழுக்கம். அதான் ஒழுக்கம்ங்கிறது என்னங்க? தனக்கோ பிறருக்கோ இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல 5 அளவு முறையை மீறினால் நாம் நமக்கு செய்கிற பாவம். பிறருக்கு துன்பம் தந்தால், பிறர் வளம் பறித்து வாழ்ந்தால் அது பிறருக்கு செய்யும். அது நமக்கு தான் செய்கிறோம். தீது நன்றும் பிறர் தர வாரம். இதுதான் ஒழுக்கம். அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தால் அந்த பாவத்துக்கு பாவ பதிவின் அடையாளம், பாவத்தின் அடையாளம் உடலில். அப்போ நோயற்ற வாழ்வுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம். அப்ப அப்போ அந்த நோய் உயிரினும் ஓம்பப்படும். புரியுதாங்களுக்கு? ஒழுக்கம் தவறி இருக்குன்னா உயிர் சக்தி இருப்பு குறைஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ ஒழுக்கம் எதுக்குங்க? உடல் நல வாழ்வுக்கு. கடமை உணர்வு, பொருள் வளம். சமுதாயம் தானே கொடுத்துச்சு. சமுதாய நிலையை முன்வைத்து எல்லாரும் கூடி பொருள் ஈட்டி பகிர்ந்து வாழ்ந்தால் யாவருக்கும் பொருள் பிரச்சனை கிடையாது. இப்பவே பார்க்கிறோம், எத்தனையோ பேர் உடல் நலத்தோட வாழ்றாங்க சமுதாயத்தில். பொருள் பிரச்சனையே இல்லாம வாழ்றாங்க. சில நாடுகள், ஒரு நாடே வாழுது, பல நாடுகள் வாழுது. சில நாட்டில் பொருளாதார குற்றமே இல்லை. அங்க வறியவர்களே இல்லை. செல்வங்களே பொருள்களே ஏற்ற இறக்க இருக்கும். மினிமம் இன்கம் ஒருத்தருக்கு வரும். ஆனா அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குது. கம்ஃபர்டபுளா வாழ்றான். மொபைல் போன் இருக்கு, டிவி இருக்குது, மோட்டார் வாகனம் இருக்குது, எல்லாம் உணவு உடை உறைவிடம் அனுபவ பொருள் எல்லாம் வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? நான் நிறைய செல்வம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த அறிவில் முழுமை பெற்று விட்டால் இங்க யாருக்குமே பொருள் பிரச்சனை கிடையாது. உறவு பிரச்சனை இருக்குமா? அதனாலதான் அப்ப நீண்ட நாள் வாழ்வான். அப்ப உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து என்னாலும் வாழ். அதான் நீள ஆயுள், எட்டானல். நீள ஆயுள்னா அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. நீண்ட ஆயுள். இப்ப எவ்வளவு காலம்? எட்டானல். ஆன்மீக வாழ். எனக்கு மரணம் இல்லை. நான் யார்? நான் ஆன்மா. ஆன்மாவுக்கு அழிவில்லை. இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல? இப்ப சொல்லுங்களேன், இந்த நிமிடத்திலிருந்து இனிமேல் உங்களுக்கு துன்பம் வருமா? உடலுக்கு நோய் வருமா? வேறு முன் செயலாலேயோ அல்லது பிறர் செயலாலேயோ நமக்கு நோய் வரலாம். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கருவமைப்பு காரணமாக நோய் வந்தா கூட நோயை என்ன பண்ணிடுவோம்? அதை தனித்துக் கொள்வோம், தாங்கிக் கொள்வோம். ஏன்னா சில நோயை போக்க முடியாது, அதை அனுபவிச்சு தான் கழிக்கணும். அப்ப செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதான்னு அறிவில் முழுமை பெற்ற ஞானிகளுக்கும் நோய் வரும். ஆனால் அது அவர்களுக்கு துன்பமாக இருக்காது. புரியுதுங்களா? அது என் மனதில் இல்லை, என் உடலில் இருக்கிறது. உடல் நான் அல்லன்னு சொன்னாரு ராமகிருஷ்ணர். ரமணர் கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உடல் நான் அல்ல. அவங்க துன்பப்படவே இல்லை, நீங்க தானே துன்பப்படுறீங்க. ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா கேட்டாங்களாம், சாமி நீங்க அவருக்கு தொண்டையில கட்டி ஏதோ இப்போ அதை புற்றுநோயின்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்று கட்டி சாப்பிட முடியல. அப்போ ஒரு அம்மா கேட்டுதாமா, சாமி உங்களால் இப்படி சாப்பிட முடியாம இருக்குதே, எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இல்லைம்மா நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்க சாமி சாப்பிட்றீங்க? நீ சாப்பிட்றல்ல, அவங்க சாப்பிட்றாங்கல்ல, நீங்க எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, நான் தானே சாப்பிட்றேன். என்ன வந்தாங்க ஞானி?
புரியுதா உங்களுக்கு? அதனால எனக்கு அழிவே இல்லை. நம்ம தாத்தா செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நீ கூட கேட்ட ஆள் யாருல, உங்க தாத்தா செத்து போயிட்டாரா? தாத்தா தான் நீங்க. உங்க தாத்தா டிஎன்ஏ உங்க அப்பா டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ ஒத்து வரதா இல்லையா? உருவத்துல கூட நல்லா இருக்குது. என்ன கூட எங்க பெரியவங்க சார் கேட்பாங்க, சின்ன பையனா இருக்கு, நீ இன்னாரு பேரனான்னு கேட்பாங்க. ஏன்னா அவன் முகச்சாலை இருக்குது உனக்கு. எல்லாரும் அப்படித்தானே? அதனாலதான் பேரு கூட தாத்தா பேரு பாட்டி பேரை வைப்பாங்க. இந்த நகரத்தாரதுல இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்குது. பேரன், ஆமா, பேர் சொல்றதுக்கு வந்து கல்யாண பத்திரிகையெல்லாம் பேரன் பேரை தான் போடுவான். பேரனுக்கு முந்தைய பாட்டன் பெரியவனும் போடுறது இல்லை. பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை 7 இருக்குது. நாம ஒண்ணு பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை 7 பிறகு. ஆனா இந்த 3 அங்க இருக்குதான், அந்த குவாலிட்டி இங்க இருக்கும். பாட்டன் சொத்து பேரனுக்கு. அதனால தாத்தா சம்பாதித்த சொத்து யாருக்கு உரிமை? பாருங்க, தாத்தா செத்து போயிட்டாரா? நான் செத்து போவனா? எனக்கு சாவே கிடையாது. ஏன்னா நான் ஆன்மா, எனக்கு பிறப்பும் இல்லை, பிறப்பு இறப்பற்றவன். இந்த அறிவு முழுமை. இப்ப நமக்கு இனி எப்படி வாழ்வீங்க நாம சொல்லுங்களேன்? ஒண்ணு இருக்காது. அதுக்குதான் நம்ம ஏதோ தவறு செஞ்சிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னால செஞ்சிருப்போம், பிறர் நமக்கு செஞ்சிருப்பாங்க, சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம், மோதல், இதனால நோய் வரும். இந்த நோய்ங்கிறது என்ன தெரியுங்களா? ஜீவகாந்த அழுத்தம் குறையும், ஓட்டத்துல தடை வரும். அழுத்தம் குறைஞ்சா அதுக்கு தான் உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஜீவகாந்தத்தை எப்படி பண்ணலாங்க? அப்படி இருப்பு ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். வோல்டேஜ் குறையவே கிடையாது. இங்க ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள், இந்த ஸ்டெபிலைசர் இருக்கு பார்த்தீங்களா? தவம் பண்றது தான் ஸ்டெபிலைசர். உடற்பயிற்சி செய்யறது, காயக்கல்பம் பண்றது, ஜீவகாந்தத்தை எப்பவுமே ஸ்டேபிளா வச்சிருக்கணும். இதுவே அறிவில் முழுமை பெற்றவருடைய வாழ்க்கை முறை என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளம்.